ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக கொச்சியில் இருக்க ஒண்டர்லா போயிருந்தோம். அதோட vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொச்சினில் 3 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். டே 1 வந்து நாங்கள் ஒண்டர்லா போனோம். ஒண்டர்லா ஆப்போசிட்லேயே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து நைட்டு 10 o'clock போல் கிளம்புனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கொச்சி வந்து ரீச் ஆகணும். 10 o'clock ஆகிடுச்சி மார்னிங். நாங்கள் ஹில் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 10:30க்கு செக்இன் பண்ணோம். 207 இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த ரூமில் இருக்க கண்ணாடி தான் ரொம்ப அழுக்காக ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நமக்கு கண்ணாடி தானே முக்கியம், அதுவே இப்படி ஒஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் ஆகிட்டு, மற்றபடி ரூம் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். ரெடியாகி வெளியே வர்றதுக்கு 1 o'clock போல் ஆயிடுச்சு. ஒண்டர்லாவில் வாட்டர் ரைடுக்கெலாம் நைலான் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹோட்டல் ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரெஸ் கடையும் இருந்தது. நாங்கள் இப்போ ஹோட்டல்லேருந்து ஒண்டர்லா கிளம்பிட்டோம். கரெக்டாக 1 o'clock தான் ஒண்டர்லா உள்ளே போனோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒண்டர்லா போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒண்டர்லா போயிருக்கீங்களா? எத்தனை டைம் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே என்னடா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கே, இதில் தான் ஏறி போகணுமோ, ஒருவேளை நடக்க விட்ருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கேயே ஒரு பஸ் இருந்தது. இந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறினதும் அவங்க எங்களை கொண்டு மேலே கொண்டு விட்டுட்டாங்க. மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரை ஒண்டர்லா ஓப்பனில் இருக்கும். ஒண்டர்லா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 1600 ஆகிச்சு. நமக்கு பர்த்டே எந்த மந்தில் வருதோ அந்த மந்தில் நீங்கள் ஒண்டர்லா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ரைடுக்கு தான் போனோம். இந்த ரைடு நேம்லாம் தெரியல, பட் அப்படியே ஸ்லோவாக போச்சு, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு சின்ன பசங்க போகிற ரைடு ஒன்று இருந்தது. என் பையன் பார்த்த உடனே ஒரே போகணுன்ட்டு ஒரே ஆர்வம். ஒன்று சரி ஆர்வமாக கேட்குறானேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற்றி விட்டாச்சு. ரைடு போகையும் நடுவில் திடீர்னு எழுந்துட்டான். நாங்களாம் திடீர்னு பயந்துட்டோம், என்னடா எழுந்துட்டான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரைடு தான் போனோம். இது வந்து ரொம்ப பயமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் நிறைய பெரிய பெரிய ரைடெல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணை கட்டிடுச்சு. சரி நம்மளும் போய் உட்காருவோன்னு ஆர்வ கோளாறில் இந்த ரைடில் போயிட்டு உட்காந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரைடு நல்லா தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா தலைகீழ அப்படியே ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு அப்படியே சுற்றுறாங்க. ஐயையோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. நெக்ஸ்ட்டு ரைடை விட்டு இறங்கின உடனே தலை அப்படியே கேர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருந்தது. இதுக்கப்புறம் கடவுளே எந்த ரைடுக்கும் போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். இந்த ஒரு ரைடுக்கே என்னோடய பாடி தாங்கலை.
அப்படியே இந்த சைடு பார்த்தா இத விடவும் பெரிய ரைடு. அப்படியே தலைகீழ எங்கெல்லாமோ போது. செம்ம பயமா இருந்தது. ஆல்ரெடி இங்க வாமிட் வர மாரி தான் இருந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த ரைடுமே போகல. போனா இதுக்கப்புறம் வாட்டர் ரைடு தான். அதுக்கப்புறம் எந்த ரைடும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா ரைடுமே போயிட்டு வந்துட்டாங்க. நான் அந்த ஒரு ரைடு தான் போனேன். அப்படியே சோழிய முடிச்சு ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சுட்டாய்ங்க. அப்புறம் குழந்தைங்க போற ரைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்தது. அதுலலாம் கொஞ்சம் என் பையன ஏத்தி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் விளையாடுனான். எல்லா ரைடையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாட்டர் ரைட் போறோம். செம்ம ஜாலியா இருந்தது. ஆனா நெறைய வாட்டர் ரைட்ஸ் வந்து வீடியோ எடுக்க முடியல. எப்படா எல்லா ரைடுக்கும் போலான்ட்டு ஒரே ஆர்வத்துல சுத்திட்டு இருந்ததுனால, நாங்க வந்து நெறைய வீடியோஸ் எடுக்கல. வாட்டர் ரைடு எல்லாமே முடிச்சுட்டு வெளிய வர்றதுக்கு 7:00 ஆயிடுச்சு. நாங்க கரெக்ட்டா தீபாவளி அன்னைக்கு தான் ஒண்டர்லா போயிருந்தோம். தீபாவளி அப்படிங்கிறதுனால நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட்டாசுலாம் நெறைய வெடிச்சிட்டு இருந்தாங்க.